அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பழங்கால தமிழர் வாணிகம் என்ற நூலை பற்றி தான் இன்னைக்கு முழுசாக பார்க்க போகிறோம். இது வந்து சங்ககால மக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க, அந்த பாடல்கள் இருந்து சங்ககால தமிழர்களுடைய வாணிகம் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி முழுமையாக வந்து இந்த நூல் வந்து விளக்குது. குறிப்பாக சங்ககாலம் என்பது வந்து இந்த கிபி 250 அந்த ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை பற்றி தான் வந்து விரிவாக விளக்குறாரு. இந்த விஷயத்தை வந்து ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு வந்து சங்ககால மனிதர்களுடைய வாழ்க்கை முறையை வந்து விளக்குறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கா அவங்களுடைய வாணிகம் எப்படி நடந்தது, எங்கெங்கே என்னென்ன நடந்ததுன்றதை பற்றிலாம் விரிவாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து நம்ம ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இந்த 5 திணைகள் வாயிலாக வந்து விளக்குறாரு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 வகையான மக்கள் தான் வந்து வாழ்ந்துருக்கிறாங்க இந்த தமிழ் நிலப்பரப்பில். அவங்க எப்படியான வாழ்க்கை முறை வாழ்ந்தாங்க அப்படின்றத பற்றியும் விரிவாக விளக்குறாரு. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம், குறிஞ்சி மக்கள்னால் மலையும் மலை சார்ந்த பகுதியிலையும் வாழ்ந்த மக்கள். அவங்களுடைய தொழில் என்னவாக இருந்திருக்கு, அவங்க வந்து இந்த தேன் எடுக்கிறது, தேன் எடுத்து அதை வந்து வணிகம் செஞ்சுருக்காங்க. குறிப்பாக வந்து அங்கே இருந்த மக்களை வந்து இருளர்கள் என்று வந்து அப்போ வந்து இருந்திருக்கிறாங்க அப்படின்றத பற்றி குறிஞ்சி நில மக்களை பற்றி விரிவாக பேசுகிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிஞ்சி நிலை மக்கள் வந்து ஐவன நெல்லையும் வந்து பயிர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திணை இதை வந்து பயிர் பண்ணியிருக்காங்க அந்த காலகட்டத்தில். அது இல்லாமல் வந்து மலைகளில் வந்து தேன் எடுத்து தேனை வந்து வியாபாரம் செஞ்சுருக்காங்க. வியாபாரன்றதை பற்றிலாம் நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். ஸோ அவங்களுடைய வாழ்க்கை முறை இதுவாக தான் இருந்திருக்கு. விவசாய ஓட்டத்தை பற்றி பார்த்திங்கன்னா தேன் எடுக்கிறது, நெல், திணை இதெல்லாம் வந்து விவசாயமாக பண்ணியிருக்காங்க. அதை வந்து விவசாயமான ஏர் வச்சு ஓட்டாமல் மண்வெட்டி வெட்டி கொத்தி அப்படி தான் வந்து அப்போ இருந்த காலகட்டத்தில் வேலை வந்து செஞ்சுருக்காங்க. இந்த மக்கள் வந்து மலையும் மலை சார்ந்த பகுதியில் வாழ்ந்திருக்காங்க. இவங்கள வந்து இருளர்கள் என்றும் அப்போ வந்து அழைக்கப்பட்டிருக்கு. இதுதான் வந்து குறிஞ்சி நிலை மக்களுடைய வாழ்க்கை முறையாக இருந்திருக்கு. அப்புறம் முல்லை நிலை மக்களுடைய வாழ்க்கை முறையை வந்து விளக்குறாரு. இந்த முல்லை நிலம்ன்றது வந்து காடு ஒட்டின மாதிரி கீழே இருக்கக்கூடிய சிறு குன்றுகள், மலையை ஒட்டின மாதிரி கீழே இருக்கக்கூடிய சிறு குன்றுகள், காடு இதை சார்ந்த வந்து மக்கள் தான் வந்து முல்லை நிலத்து மக்கள். அது காடு சார்ந்த பகுதியும் நம்ம சொல்லுவோம். இப்போ அதில் இருந்த மக்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சுருக்காங்கன்னா, அங்கே வந்து பெருமளவில் வந்து மரம் வந்து மரம் இருந்திருக்கு. அதில் சரக்கொன்றைன்ற மரம் வந்து பெருமளவில் இருந்திருக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இடையர் என்ற சமூகத்தை வந்து குறிப்பிடுறாரு. இடையர்ன்றவங்க தான் அங்கே பெரும்பாலும் வந்து இருந்திருக்காங்க. அவங்க வந்து மாடு, எருமை மாடு இதெல்லாம் வந்து வளர்த்து அது மூலியமாகவும் வந்து அவங்க வந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் வந்து சிறு நெல் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பயிர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முல்லை நில மக்களை பற்றியும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மருத நில மக்கள், அது உங்களுக்கு தெரியும், மருதம் வந்து ஆறும் வயலும் வயல் சார்ந்த இடமும் சொல்லுவாங்க. ஆறு அதை ஒட்டுன்னு இருக்கக்கூடிய நீர்ப்பாய்ச்சன பரப்பளவு கொண்ட பகுதியை வந்து மருத நிலம் சொல்கிறாங்க. இந்த மருத நில மக்கள் வந்து பெரும்பாலும் வந்து வேளாண்மை தான் செஞ்சுருக்காங்க. அங்கே வந்து ஏரியும் ஆறு சார்ந்த பகுதி இருந்ததுனால எருமைகளை வச்சு வந்து ஏர் பூட்டி விவசாயம் பண்ணி அதுலேருந்து நெல் விவசாயம், மற்ற தானியங்கள் இதெல்லாம் வந்து விவசாயம் பண்ணதாக வந்து சொல்கிறாரு. குறிஞ்சி, முல்லை, மருதம் இவங்களை பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து நெய்தல் மக்கள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவங்க வந்து கடல் சார்ந்த பகுதியை சார்ந்தவங்க. அங்கே வந்து மரக்கட்டைகளை கொண்டு கப்பல் மூலியமாக சென்று, கப்பல் மாதிரி வந்து படகு மூலியமாக சென்று மீன் பிடிச்சி மீன்லேருந்து அதை வந்து கருவாடாக மாற்றி அதை வந்து பண்டமாற்று செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உப்பளங்கள் வச்சு உப்பு தயாரி பண்ணி விற்பனை செஞ்சுருக்காங்க. இதுதான் வந்து இவங்களுடைய வாழ்க்கை முறையாகவும் உணவாகவும் இருந்திருக்கு. இப்போ முதல்ல பார்த்தது வந்து குறிஞ்சி நிலை மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தேன், திணை சில நெல்களை வந்து பயிரிட்டு உணவாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து முல்லை நில மக்கள் காடு சார்ந்த பகுதி, மலை அடிவாரம். அவங்க வந்து இடையர், அவங்களும் வந்து ஆடு மாடு வச்சுருக்காங்க, பால் தயிர் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மருத நில மக்கள் அவங்க வயல்வெளியில் இருந்திருக்காங்க. அவங்களும் ஆடு மாடு வச்சு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெய்தல் கடல் சார்ந்த பகுதியில் இருந்திருக்கு. இதுதான். அதுக்கடுத்தது வந்து பாலை நிலத்தில் வந்து மக்கள் வாழ்ந்ததுக்கான எந்த விதமான சான்றுகளும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து இப்படி வந்து விளக்கி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வணிகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பண்டமாற்று
அப்போ வந்து என்ன நடந்திருக்குன்னா, பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பொருட்களை கொடுத்து பொருட்களை தான் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து அவங்கக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வந்து வேறு நிலத்து மக்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கி போயிருக்காங்க. அன்றாட தேவையாக இருக்கக்கூடிய அரிசி, பருப்பு, பால், தயிர் இது எல்லாமே வந்து அப்படி தான் வந்து நடந்திருக்கு. இப்போ போல் அப்போ இல்லை. அப்போ என்னென்னா, ஒவ்வொரு நிலத்து மக்களும் அவங்களுடைய பொருளை வந்து பண்டமாற்றம் வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து குறிஞ்சி நில மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய தேன், திணை இதை கொண்டு வந்து மற்ற நிலத்து மக்கள்கிட்ட வந்து இப்போ மருத நிலத்த மக்கள்கிட்ட வந்து கொடுத்து நெல்லை கொண்டு போயிட்டு அரிசி ஆக்கி சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடை சார்ந்த நெய்தல் மக்கள்கிட்ட போயிட்டு அதை கொடுத்துட்டு உப்பும் மீனும் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நிலத்து மக்களும் இப்படி வந்து அவங்களுடைய பொருட்களை வந்து பண்டமாற்றம் செய்து கொண்டு தான் வந்து நடந்திருக்கு. ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களை மட்டும் வந்து இந்த நாணயம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பின்னாடி வந்து வருது. அதெல்லாம் வந்து எப்படி வந்து எதுக்கெல்லாம் வந்து நாணயம் கொடுத்து வாங்கினாங்க அப்படின்றத பற்றிலாம் சொல்லப்படுது. அப்போ முக்கியமாக வந்து பண்டமாற்று தான் வந்து பிரதானமாக இருந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த பண்டமாற்று முறையை பற்றி அகநானூறு, புறநானூறு, ஐங்குறுநூறு, பெருமானாற்றுப்படை இந்த நூல்களின் வாயிலாக, இந்த பாடல்களின் வாயிலாக நமக்கு வந்து தெரிய வருது அப்படின்றத ஒவ்வொரு பாடலாக வந்து சொல்லி அதுக்கு வந்து விளக்கத்தை சொல்கிறாரு. என்னென்னா, இப்போ வந்து உப்பை கொடுத்து நெல்லை வாங்கினது, தேனை கொடுத்து நெல்லை வாங்கினது, அது மாதிரி ஒவ்வொரு நெல்லை கொடுத்து அவங்க உப்பு வாங்கினது, இப்படி வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து பேசப்படுது. அதில் வந்து இன்னும் ஒரு சில விஷயங்களையும் சொல்கிறாங்க. என்னென்னா வந்து அப்பையும் வந்து இந்த மது, இந்த கல்லுன்றது வந்து இருந்திருக்கு. அந்த கல்லை குடிச்சு தான் வந்து கல்லை வந்து ஒரு மகிழ்ச்சியான பொருளாக வந்து இதில் வந்து குறிப்பிட்றாங்க. இப்போ அந்த கல்லை வந்து இவங்க வந்து குடிக்கிறதுக்கு அங்கேருந்து கொண்டு வந்த நெல்லை கொடுத்துட்டு கல்லையும் வறுத்த மீனையும் வாங்கி சாப்பிட்டதா வந்து பாடல்கள் இருக்குது. அப்போ அந்த ஒரு பாடலை மட்டும் நம்ம இதில் படித்து காட்டலாம். என்னன்னா, வருமான் நோஞ்சான் வஞ்சிலை கொளியி அருநிறத்தழுந்திய அம்பினர் பலருடன் அண்ணல் யானை வெண்கோடு கொண்டு நரவு நடை நெல்லின் நான்மகிழ் அயரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதில் வந்து நரவு என்பது வந்து மது வந்து குறிக்குது. அப்போ வந்து நெல்லின் நான்மகிழ், நெல்லரிசினால் உருவாக்கப்பட்ட மது அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நெல் அரிசியிலிருந்து கூட ஒரு மது வந்து தயாரித்து மக்கள் வந்து உண்டு மகிழ்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு விளக்கமாக இதை சொல்கிறாரு. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து அகநானூரில் வந்து முத்து சிப்பி வந்து கிடைச்சிது, அதை கொடுத்தும் வந்து கல்லை குடிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு சொல்கிறாரு. என்னன்னா, பன்மீன் கொள்பவர் முகத்த சிற்பி நானறி நரவின் மகிழ்வுடை கூட்டும் பேரிசை கொற்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ என்னென்னா, இப்பி என்பது வந்து இங்கே வந்து முத்துச்சிப்பி வந்து குறிக்குது. அப்போ வந்து குறிப்பு வந்து பாண்டிய நாட்டிலிருந்து போர் போன கொற்கை குடாக்கடல் பிற்காலத்தில் மணல் தூண்டு மறந்து போயிட்டுது. அப்போ அந்த காலத்தில் வந்து இவங்க வந்து இந்த கல்லை வந்து குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாரு. இதில் வந்து அந்த நரவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கல், மது அதை தான் வந்து இந்த நரவுன்றத அந்த சொல்லை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதோட பண்டமாற்று வந்து நமக்கு முடியுது. அதில் வந்து ஒரு சில பொருட்களை வந்து காசு கொடுத்து நாணயமாக காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்றதுக்கும் குறிப்புகள் சொல்லியிருக்காங்க. அந்த காசு கொடுத்துன்றது வந்து அப்போ வந்து அந்த பொன் காசு, வெள்ளி காசு, அந்த காசை கொடுத்து விலை உயர்ந்த பொருட்களை வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ இருந்த பெண்களும் வந்து காசாலான மாலைகளை, அணிகலன்கள்லாம் செஞ்சு அணிஞ்சிருக்காங்கன்றத வந்து சில பாடல்கள் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக விளக்குறாரு. இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பண்டமாற்று முறை தான் வந்து சங்க காலத்தில் இருந்திருக்கு. ஒவ்வொரு நிலத்து மக்களும் அவங்கக்கிட்ட இருக்கிறத கொடுத்து அந்த வேறு நிலத்து மக்கள்கிட்ட வந்து வாங்கி அவங்க வந்து உண்டு மகிழ்ந்து இருந்திருக்காங்க அப்படின்றத வந்து இந்த பண்டமாற்று மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து சாதனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான போக்குவரத்து சாதனங்களை வந்து அந்த காலத்தில் வந்து பயன்படுத்தினாங்க இந்த வாணிகத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக சொல்கிறாரு. போக்குவரத்து சாதனத்தில் குறிப்பாக 3 விஷயத்தை வந்து சொல்கிறாரு. ஒன்று வந்து கழுதை, குதிரை, மாடு, இது 3 தான் வந்து
பேசப்படுது. அதில் வந்து இந்த கழுதையை வந்து அத்திரி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இந்த அத்திரின்றது வந்து ஒரு வகையான கழுதை, ஆனால் இங்கே இல்லை, அது வெளிநாட்டிலேருந்து வந்தது, கோவேரி கழுதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை வந்து வாகனமாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இருக்கிற வந்து மன்னர்கள் வந்து இந்த இந்த கோவேரி கழுதை வாகனத்தில் வந்து வந்ததாகவும் குறிப்புகள் இருக்கிறதா வந்து சொல்கிறாரு. அடுத்து வந்து குதிரை. இந்த குதிரைன்றதும் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்டது. சிந்து, பாரசீகம், அரபி அங்கேருந்து கொண்டு வரப்பட்டது. இது வந்து அந்த காலத்தில் மன்னர்களுடைய படைகளில் ஒரு படையாகவும் இருந்திருக்கு, அவங்களுடைய வாகனமாகவும் இருந்திருக்கு இந்த குதிரைன்றது. அதுபோல தான் அந்த அத்திரின்றதும் வந்து ஒரு வகையான கழுதை, அதுவும் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்டது. இதுவும் வந்து ஒரு வாகனமாக செயல்பட்டுருக்கு அப்படின்றத வந்து குறிப்பிட்றாரு. மாடும் மாட்டு வண்டியும் அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து மாடும் மாட்டு வண்டியும் தான் வந்து பெருமளவில் வந்து அந்த போக்குவரத்து சாதனமாக வந்து பயன்பட்டுருக்கு. வணிக பொருட்களை வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து எருதுகளை வந்து பயன்படுது. எருமைகள் வந்து உழுவுறதுக்கும் அதுக்கும் வந்து பயன்படுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நிறைய வாணிகர்கள் சேர்ந்து ஒரு கூட்டாக தான் வந்து ஒரு பொருளை கொண்டு போயிட்டு வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து கொள்ளையர்கள் வந்து அதிகமாக இருந்திருக்காங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக இவங்க எல்லாம் கூட்டாக சேர்ந்து முன்னாடியும் பின்னாடியும் காவலோட ஒரு பொருளை கொண்டு போயிட்டு மற்ற ஊரில் சேர்த்துட்டு அதை வந்து திரும்ப கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து பேசுகிறாரு. அப்போ அவங்கள அந்த கூட்டாக இருக்கிற வாணிகர்களில் வந்து வாணிகர் சாத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ குறிப்பிட்டதாக வந்து சொல்கிறாரு. இதுதான் வந்து இந்த போக்குவரத்து சாதனத்தில் வந்து சொல்லப்படுது. நம்ம சொன்ன மாதிரி நார்மலாக கழுதையை வச்சு கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மாட்டை வச்சு கொண்டு போயிருக்காங்க. அது இல்லாமல் வந்து இந்த குதிரை, அத்திரி இது ரெண்டும் வந்து ராச வாகனமாக பயன்பட்டுருக்கு. போர்களுக்கு வந்து குதிரையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத வந்து இந்த தலைப்பின் கீழ் வந்து சொல்லி முடிக்கிறாரு. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரோம். இந்த தமிழ்நாட்டு வாணிகர்கள் அப்படின்றதுல வந்து அந்த தலைப்பின் கீழே விரிவாக வந்து என்ன மாதிரியான வாணிகம் நடந்தது அப்படின்றத சொல்கிறாரு. ஒன்று வந்து தரை வழியாக தரை வாணிகம், அதுக்கப்புறம் வந்து கடல் வாணிகம், அதிலே வந்து நடுக்கடல் வாணிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நிறைய சொல்கிறாரு, அதில் நம்ம குறிப்பானதை மட்டும் பார்ப்போம். இப்போ என்னென்னா இந்த தரை வாணிகம் செய்யறது எப்படி செஞ்சாங்க, அதுக்கு என்னென்ன பயன்படுத்தினாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ முதல்ல பெரும்பாலும் வந்து தமிழகத்தை சுற்றி மூணா பக்கமும் கடல் இருந்ததுனால கடலில் வந்து போயிட்டு வாணிகம் செஞ்சது தமிழர்கள் வந்து மிகப்பெரிய அறிவாளிகளும் புத்திசாலிகளாகவும் இருந்தாங்க. அவங்க வந்து எப்படிலாம் போனாங்க, அந்த காற்றின் திசையை கொண்டு எப்படி போயிட்டு வாணிகம் செஞ்சாங்கன்றதை பற்றிலாம் விரிவாக வந்து பேசுகிறாரு. அதுக்கு எடுத்துக்காட்டோட ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு பாடல்களை சொல்லி விரிவாக வந்து பேசப்படுது. அப்போ அந்த தரை வாணிகத்தை வழியாக என்ன, அதான் தரை வாணிகத்தில் வந்து இந்த மாட்டையும் கழுதையும் பயன்படுத்தி கொண்டு போனாங்க. என்ன மாதிரியான பொருட்களை கொண்டு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் இப்போ வந்து சேர, சோழ, பாண்டிய நாடு 3 நாடு இருக்குது. இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பொருள் வந்து நல்லா விளைஞ்சிருக்கு. அந்த பொருளை வந்து கொண்டு போயிட்டு சேர்த்துட்டு அங்கேருந்து வேறு பொருளை கொண்டு வந்து இங்கே வந்து வணிகம் செஞ்சுருக்காங்க. இப்போ அதை எப்படி நம்ம பார்க்குறோன்னா, இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மிளகு வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து வாணிகம் செஞ்சுருக்காங்க. அப்போ வந்து பெரும்பாலும் மிளகை தான் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ மிளகு தான் வந்து பிரதானமாக இருந்திருக்கு. அந்த மிளகை வந்து இங்கேருந்து கடல் வழியாக எப்படி கொண்டு போனாங்க, அங்கே போயிட்டு எங்கெல்லாம் வந்து வாணிகம் செஞ்சாங்க, அங்கேருந்து எப்படி திரும்ப வந்தாங்க அப்படின்றத பற்றி விரிவாக வந்து பேசப்படுது. அதான் இப்போ வந்து இந்த தரை வாணிகம் பண்ணும்போது தரை வாணிகத்தில் வந்து கழுதை, மாட்டு வண்டி இதில் வந்து பொருட்களை ஏற்றிட்டு போயிருக்காங்க. இப்போ போகும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வாணிக சாத்துக்கள், அந்த வணிகர்களுடைய கூட்டமாக சேர்ந்து வாணிக சாத்துக்கள்ன்றவங்க எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ வந்து இந்த பாலை நிலத்து வழியாக போகும்போது நிறைய வந்து கொள்ளையர்கள் இருந்தாங்க. அவங்கள காப்பாற்றுக்காக போர் வீரர்களோட தான் கொண்டு போயிட்டு வியாபாரம் செஞ்சாங்க, வாணிகம் செஞ்சாங்கன்றத வந்து குறிப்பிட்றார் தரை வாணிகத்தில். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடல் வழி வாணிகம். இந்த கடல் வாணிகன்றது வந்து கிமு 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு இருந்தே வந்து தமிழர்கள் வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த கடல் வாணிகன்றது வந்து இந்த மரக்கலையங்களை கொண்டு நவாய்ப்பு மூலயமா கடல் தாண்டி போயிட்டு பர்மா, அதாவது வந்து கிழக்கிந்திய தீவுகள், பர்மா இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் இந்த கடல் வழியாக கொண்டு போயிட்டு வாணிகம் செஞ்சுருக்காங்க. கரையோர வாணிகம், இந்த கரையோர வாணிகத்து மூலியமாகவும் அந்த கடற்கரை ஓரமாகவே நடந்தே போயிட்டு வாணிகம் செஞ்சுருக்காங்க. அதான் அந்த தரை வழியாக வந்து போகும்போது நெல்லூர், கலிங்கப்பட்டினம் அப்படின்ற பகுதிக்கு வந்து அந்த கடலோர வாணிகம், அந்த கடல் ஓரமாக போயிட்டு வாணிகம் செஞ்சாங்க தமிழர்கள் அப்படின்ற குறிப்புகள்லாம் இருக்குது. அதுக்கு சில பாடல்களை வந்து நமக்கு விரிவாக வந்து சொல்லி
அவங்க எப்படி செஞ்சாங்கன்றதை பற்றி விரிவாக வந்து பேசுகிறாரு. ஒட்டுமொத்தமாக வந்து என்னென்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டு வந்து தரை வாணிகம், தரை வழியாக போயிட்டு எப்படி வாணிகம் செஞ்சாங்க, கடல் மூலயமா போயிட்டு எங்கெங்கெல்லாம் போயிட்டு வாணிகம் செஞ்சாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து பார்த்திங்கன்னா கரையோர வாணிகம் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்றத பற்றி அதில் வந்து விரிவாக பேசியிருக்காரு. என்னென்னா ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு பாடல்கள்லேருந்து குறிப்பு எடுத்து இந்த பாடலில் இதை சொல்ல வருது அப்படின்றது வந்து பேசுகிறாரு. நம்ம எல்லாத்தையும் வந்து இந்த இதில் வந்து பார்க்க முடியாது. நம்ம இருக்கிற முக்கியமான விஷயத்த மட்டும் இதை டச் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். அதில் இன்னும் குறிப்பிட்றாரு என்னென்னா நடுக்கடல் வாணிகம், நடுக்கடலில் போயிட்டு வாணிகம் செஞ்சுருக்காங்க. அது எப்படி செஞ்சாங்கன்றதை பற்றி விரிவாக விளக்குறாரு. அந்த நடுக்கடலில் வந்து அங்கேயே நின்று எப்படி வாணிகம் செஞ்சாங்க, இந்த கப்பலை எப்படி கொண்டு போனாங்க, கப்பல்னால் இந்த மரக்கலையத்தை வச்சு நவாய்ப்பு அப்படின்றத எப்படி கொண்டு போனாங்க, அது போகும்போது அந்த காற்றின் திசையை நோக்கி எப்படி வந்து அந்த அறிவை வந்து பயன்படுத்தி போனாங்கன்றதை பற்றிலாம் ஒவ்வொரு பாடலும் விளக்குது இந்த புறநானூறு. அப்போ அதிலேருந்து பாடல்கள்லேருந்து எடுத்து நமக்கு வந்து விளக்கி இருக்கிறாரு. புறநானூறு, பரிபாடல், அகநானூறு, இதுலேருந்துலாம் வந்து விரிவாக வந்து பேசுகிறாரு. ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு பாடல்களை எடுத்து நமக்கு வந்து பேசுகிறாரு. அதாவது கிமு 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே வந்து தமிழர் வந்து வாணிகம் செஞ்சுருக்காங்க. அது வந்து இது இலங்கைக்கு போயிட்டு வாணிகம் செஞ்சுருக்காங்கன்றதுக்கு குறிப்புகள் இருக்கிறதா வந்து அங்கே வந்து அகழ்வாய்வு செய்யும் போது கிடைச்ச பிராமண எழுத்துலேருந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு. அவங்க போயிட்டு எங்கெங்கெல்லாம் வாணிகம் செஞ்சுருக்காங்க, அது எப்படி போனாங்கன்னு சொல்லிட்டு. அதில் முக்கியமாக வந்து அப்போ வந்து புகழ்பெற்ற ஒரு உலக புகழ்பெற்ற வாணிக தலமாக இருந்தது இந்த காவிரி பூம்பட்டினம் அப்படின்றத பற்றி விரிவாக விளக்குறாரு. இந்த காவிரி பூம்பட்டினத்தில் தான் அவ்வளோ பெரிய ஒரு வர்த்தகம் நடந்திருக்கு, வாணிகம் நடந்திருக்கு. அங்கே வந்து அவ்வளோ பெரிய ஒரு துறைமுகம் இருந்ததாகவும் வந்து இதில் சொல்கிறாரு. என்னென்ன நாட்டுக்கெல்லாம் போய் வாணிகம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபியாவுக்கு போயிட்டு வாணிகம் செஞ்சுருக்காங்க, இலங்கைக்கு போயிட்டு செஞ்சுருக்காங்க, யவன வாணிகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது வந்து யாரெல்லாம் வந்து பிற நாட்டு வாணிகர் வந்து வந்தாங்க, நம்ம செஞ்சோம் அப்படின்றத பற்றி பேசுறதுல அரேபிய வாணிகர், யவன வாணிகர், சாவகம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது என்னன்னு சொல்லிட்டு நான் விரிவாக விளக்குறேன். இப்போ இந்த 3 தான் மெயினாக வந்து பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் இலங்கைக்கு போயிட்டு வாணிகம் செஞ்சாங்க அப்படின்றது. அரேபியான்றது என்னன்றது நமக்கு ஈஸியாக விளங்குது. இந்த சாவகம்ன்றதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இந்த சாவகன்றது வந்து தமிழகத்துக்கு வந்து கிழக்குல இருந்து நெடுந்தூரத்தில் ஒரு தீவு இருந்திருக்கு. அந்த தீவோட பேர் தான் சாவகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த தீவில் போயிட்டு வாணிகம் செஞ்சுருக்காங்க நடுக்கடல்லே. அப்போ அந்த தீவுக்கு வந்து மற்ற எல்லா நாட்டிலேருந்து சீனாவிலேருந்தும் பர்மாவிலேருந்தும் அரேபியாவில் இருந்தும் அங்கே வந்து அவங்களுடைய பொருட்களை வந்து விற்றுருக்காங்க. இவங்களுடைய பொருளை விற்றுட்டு திரும்ப வந்து வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் குறிப்புகள் இருக்குது. ஒவ்வொரு சில நூலில் இருந்து குறிப்பு கொடுத்துருக்காரு, சில பாடல்கள்லேருந்து குறிப்பு கொடுத்துருக்காரு. அப்போ அங்கேருந்து அந்த சாவகத்தீவுலேருந்து இங்கே வந்து வியாபாரம் செஞ்சுருக்காங்க, வாணிகம் செஞ்சுருக்காங்க அப்படின்றத பற்றி தெளிவாக வந்து விளக்குறாரு. அப்போ இந்த சாவகர்கள் வந்து தமிழகத்தில் வந்து தங்கியிருந்து அந்த காவிரி பூம்பட்டினத்தில் தங்கியிருந்ததை வந்து சில பாடல்கள் மூலயமா சொல்லுதுன்னு சொல்லிடணும். அப்போ அந்த பாடல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க, பட்டினப்பாலையில் சொல்லியிருக்கிறாங்க, இந்திர விழா அப்படின்ற பாடல் மூலயமா சொல்லியிருக்கிறாங்க, கடலாடு கதை அப்படின்ற பாடலில் சொல்லியிருக்கு அப்படின்றத வந்து குறிப்பு கொடுக்குறாரு. இப்போ வந்து பட்டினப்பாலையில் 216, 218 இந்த 2 பாடலும் வந்து இதை வந்து விளக்குது. இந்த சாவகத்தீவுலேருந்து காவிரி பூம்பட்டினத்துக்கு வந்து வியாபாரம் செஞ்சாங்க அப்படின்றது வந்து குறிப்பிடுது. அதுபோல் வந்து சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க, இந்திர விழான்றதுலேயும் சொல்லியிருக்காங்க அப்படின்றத விரிவாக வந்து நமக்கு வந்து சொல்கிறாரு. அந்த பாடல்களையும் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ வந்து சாவகர் நாட்டில் வந்து மடக்காசின்னு சொல்லிட்டு ஒரு மொழி பேசியிருக்காங்க. அந்த மொழியும் வந்து நம்ம தமிழர்கள் வந்து கற்றுக்கிட்டு அங்கே போயிட்டு வியாபாரம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி முடிக்கிறாரு. ஆனால் என்ன வியாபாரம் பண்ணாங்க அதெல்லாம் வந்து பின்னாடி நமக்கு வருது. என்ன மாதிரியான வியாபாரம் செஞ்சாங்க, இவங்க என்ன கொண்டு போனாங்க, அங்கேருந்து என்ன கொண்டு வந்தாங்கன்றதை பற்றிலாம் நம்ம பின்னாடி ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். பிற நாட்டர் வந்து நம்மக்கிட்ட வந்து வியாபாரம் செஞ்சதும் நம்ம அங்கே போய் வியாபாரம் செஞ்சுருக்கன்றதுக்கான பதிவேடு நம்மக்கிட்ட இருக்குது. அது எப்போனா இந்த சங்ககால கடைச்சங்க காலத்தில் நடந்திருக்கு. அந்த ஆண்டுகள்லாம் வந்து நமக்கு முன்னாடியே ஒன்று ஒன்றா பார்த்துருக்கோம். இப்போ வந்து பழங்கால துறைமுக பட்டினங்கள் என்னென்ன இருந்ததுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ அதில் குறிப்பிடும்போது அந்த துறைமுகன்றது எந்த மாதிரியான இடத்துல அமைச்சாங்க, இந்த கரையோரம், அந்த கரையில் வந்து கடல் சேரக்கூடிய கரையோரத்தில் அமைச்சிருக்காங்க. அங்கே வந்து கலங்கரை விளக்கு, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த விளக்கு வந்து அப்போயே வந்து அமைச்சிருக்காங்க.
அந்த கப்பல் வந்து வழி மாறி போகாமல் அந்த பட்டினத்துக்கு வரணுன்றதுனால. அப்போ எந்தெந்த இடத்துலலாம் கலங்கரை இருந்தது, எங்கெல்லாம் வந்து துறைமுக பட்டினங்கள் இருந்ததை பற்றி வந்து இந்த இதில் வந்து முழுமையாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். கிழக்கு கரை துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் கிழக்கு கரை துறைமுகங்களாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா கொல்லந்துறை, ஏர்பட்டினம் வந்து சோப்பட்டினம் அப்படின்னு அழைச்சிருக்காங்க, அரிக்கமேடு, காவேரி பூம்பட்டினம், தொண்டி, மருங்கை, கொர்க்கை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துறைமுகங்களாக, உலக புகழ்பெற்ற துறைமுகங்களாக அப்போ வந்து இருந்திருக்கு. அதை தான் வந்து இதில் வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஒரு தமிழகத்துக்கு தெற்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வந்து ஒரு மிகப்பெரிய துறைமுகமாக இருந்தது அப்படின்றதையும் சொல்கிறாரு. அப்புறம் வந்து கொல்லத்துறை அப்படின்னு சொல்லிட்டு தென்பெண்ணையாற்று வடக்கில் வட பெண்ணையாற்று தென்கரையில் வந்து இந்த கொல்லந்துறை அப்படின்றது வந்து அமைஞ்சிருந்தது அப்படின்றத பற்றி நமக்கு வந்து விளக்குறாரு. இந்த எயிர்பட்டினம் சோப்பட்டினம் சொன்னோம் இல்லையா, அந்த எயிர்பட்டினம்னா சோப்பட்டினம் இது வந்து மதில் அமைச்சு இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம். இது வந்து இங்கே பாண்டிச்சேரியில் மரக்காணத்தில் இருந்தது அப்படின்றத பற்றின விவரங்கள் இருக்கிறதா வந்து அதை பற்றியும் விரிவாக வந்து சொல்லியிருக்கார். அதில் ஒரு விளக்கம், இந்த பாண்டிய நாட்டில் வந்து மருங்கூர் துறைப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மருங்கூர் துறைமுகப்பட்டினம். இதை பாருங்கள் இந்த வீடியோ. இதுதான் வந்து அந்த மருங்கூர் துறைப்பட்டினம் இருந்த இடம். இதை சுற்றி வந்து வயல் இருந்திருக்கு, இந்த பக்கம் குணக்கடல் இருந்திருக்கு, இந்த பக்கம் பாண்டிய நாடு. இங்கே வந்து ஊனூர் மருங்கூர்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய துறைமுகப்பட்டினமாக இருந்திருக்கு அப்படின்றதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. அதுக்கான பாடல்களையும் வந்து இதில் வந்து விரிவாக எழுதியிருக்காரு. இந்த பாண்டிய நாட்டில் இருந்தது, அப்போ சேர நாட்டில் இருந்தது, சோழ நாட்டில் இருந்தது, பாண்டிய நாட்டில் எங்கெங்கெல்லாம் துறைமுகங்கள் இருந்தது அப்படின்றத பற்றி விரிவாக பேசுகிறாரு. நம்ம இந்த ஒரு காணொலியில் இதை முழுமையாக வந்து பார்த்துட முடியாது. நீங்கள் ஒரு முறை இந்த புத்தகத்தை வந்து வாங்கி வாசித்தா வந்து இன்னும் தெளிவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் மேற்கரை துறைமுகங்கள். இப்போ வந்து நம்ம இதை பார்த்தது வந்து கிழக்கு கரை துறைமுகங்களை வந்து இதில் பார்த்தோம். இப்போ தமிழகத்தின் மேற்கு கரை துறைமுகம்னு சொல்லிட்டு அந்த குமரிக்கடல், அங்கே வந்து குணக்கடல், குடக்கடல், இந்த இடத்துல துறைமுகங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தது அப்படின்றதுக்கான மேப் இது. இந்த ஃபோட்டோ வந்து நம்ம ஜூம் பண்ணி காட்டலாம். இந்த மேப்பு இதிலேருந்து எந்தெந்த இடத்துல துறைமுகங்கள் இருந்தது அப்படின்றத பற்றி, அதுக்கான பாடல்கள் என்ன, அப்புறம் முசிறியில் துறைமுகம் இருந்திருக்கு, மாந்தை, நரவு, இந்த மேப்லேயே வந்து உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மேப்லேயே வந்து எங்கெங்கெல்லாம் துறைமுகம் இருந்ததுன்றதுக்கான மேப்பு தான் இது. ஸோ இதில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து துறைமுகம் எங்கெங்கெல்லாம் இருந்தது அப்படின்றத பற்றி பார்த்துட்டோம். அதில் உலக புகழ் பெற்றிருந்த துறைமுகங்கள் தான் முக்கியமாக காவேரி, முசிறி, நிறைய இடங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் இது ஒன்று. அதுக்கப்புறம் இலங்கையில் துறைமுகங்கள் இருந்திருக்கு. இலங்கையில் எங்கெல்லாம் துறைமுகம் இருந்தது, ஐம்புக்குலைப்பட்டினம் அப்படின்ற இடத்துல வந்து இலங்கையில் துறைமுகம் இருந்தது. அப்போ அங்கே எங்கெங்கெல்லாம் வந்து துறைமுகம் இருந்தது இலங்கையில், அங்கே என்னென்னலாம் பண்ணாங்க, அங்கே பெரும்பாலும் வந்து வியாபாரம் பண்ணலை, போகும்போது அங்கே தங்கிட்டு போனதாக தான் வந்து குறிப்பு இருக்கிறதா வந்து சொல்கிறாரு. இந்த துறைமுகங்கள் எங்கெங்கெல்லாம் சங்க காலத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத பற்றியும் விரிவாக வந்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான விளைபொருட்கள், என்ன மாதிரியான பொருட்களை வந்து கொண்டு போனாங்க, என்ன மாதிரியான பொருட்களை கொண்டு வந்தாங்கன்றதை பற்றி விரிவாக வந்து விளைபொருளும் உற்பத்தி பொருளும் அப்படின்ற இடத்துல வந்து பேசுகிறாரு. அதில் வந்து குறிப்பாக வந்து இங்கேருந்து வந்து வெல்லமும் சர்க்கரையும், அந்த கரும்பு வந்து பெரும்பாலும் பயிர் பண்ணியிருக்காங்க, அதில் இருந்து சர்க்கரையும் வெல்லமும் வந்து தயாரிச்சிருக்காங்க. அதை வந்து தயாரித்து எப்படி வந்து கொண்டு போனாங்க அப்படின்றது, அப்போயே அந்த நுணுக்கங்கள்லாம் எப்படி கற்றுட்டு இருந்தாங்க அப்படின்றத பற்றி பாடல்கள் மூலிமா நமக்கு வந்து விளக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து கல்லும் மதுவும் அப்படின்ற தலைப்பின் கீழே கல்லை வந்து சங்க காலத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க, மதுவும் பயன்படுத்தியிருக்காங்க. வெளிநாடுகள்லேருந்து திராட்சை மூலயமா தயாரிக்கப்பட்ட அந்த ஒயின்றது வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இங்கே வந்து கல்லை வந்து தயாரித்து வெளியில் கொண்டு போகல, ஆனால் உள்ளுக்குள்ளேயே வந்து போர் வீரர்களுக்கும் அந்த துறைமுகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி பாடல்கள் மூலிமா நமக்கு வந்து விளக்குறாங்க. இப்போ கல்லுன்றது வந்து ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பானமாக இருந்திருக்கு அப்படின்றதுக்கான சான்றுகளை வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சங்ககால இதில் வந்து வருது. அப்போ வந்து இந்த கல், தேரல், தோப்பி, பிழி, நரவு, மகிழ், மட்டு அப்படின்றதெல்லாம் வந்து மதுபானங்களுக்கு வந்து பெயர்களாக வந்து இருந்திருக்கு
அப்படின்னு சொல்லிட்டு சான்றுகளோடு வந்து விளக்கியிருக்கிறாரு. அப்போது வந்து சொல்கிறாரு, இந்த தென்னை மரம் பனை மரங்கள்லேருந்து கல் வந்து எடுத்திருக்காங்க, அதை வந்து பருகியிருக்காங்க, மகிழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மதுன்றது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு இதில் பார்த்தோம், நெல்லிலிருந்து அரிசியிலிருந்தும் மது வந்து தயாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குறிஞ்சி நில மக்கள் வந்து இது தேன்லேருந்து மது வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றிலாம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இதை பற்றியும் வந்து விரிவாக விளக்குறாரு. அதுக்கப்புறமேட்டுக்காக தான் முக்கியமான இதுக்கு வரோம். என்னென்னா, என்ன மாதிரியான பொருட்கள் இங்கேருந்து கொண்டு போனாங்க அப்படின்னும் போது, பெரும்பாலும் நிறைய இடத்துல சொல்லப்பட்டது என்னென்னா, மிளகுன்றது வந்து அப்போ வந்து கரின்ற சொல்ல வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கரின்றது தான் பாடல் முழுக்க சங்ககால பாடலில் கரின்னு சொல்லிட்டு வருது. இது வந்து மிளகாய் வந்து எப்போ வந்தது, கிபி 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வந்து மிளகாய் வந்து தென் அமெரிக்காவில் வந்து இங்கே வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக மிளகு தான் எல்லா விதமான பயன்பாட்டுக்கும் சாப்பாட்டுக்கும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு மிளகு, ரெண்டாவது வந்து துணி, அறுவைன்னு சொல்கிறாங்க அப்போ துணி, மூணாவது வந்து உப்பு, நாலாவது வந்து வலை, அதுக்கப்புறம் வந்து முத்து, யானைக்கோடு, நீலக்கல். இதுதான் வந்து மெயினாக வந்து இங்கேருந்து போயிருக்கு. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெல்லம், சர்க்கரை இதுவும் போயிருக்கு. கல்லும் மதுவும் வந்து உள்ளேயே வந்து பயன்படுத்தியிருக்காங்க, வெளியில் கொண்டு போய் விற்பனை பண்ணலை. அறுவை துணின்றது வந்து இங்கே வந்து பருத்தியிலேருந்து எடுத்து நெஞ்சு கொண்டு போயிருக்காங்க. ஆனால் பட்டு துணி தமிழகத்தில் சங்க காலத்தில் இல்லை. இப்போ பட்டு துணியை வந்து சீனாவிலேருந்து வந்திருக்கு. அதை தான் வந்து அந்த சாவக தீவில் வந்து கொண்டு போயிட்டு பண்டமாற்றம் செஞ்சுருக்காங்க. இதை கொடுத்து அதை வாங்கிட்டு வந்திருக்காங்க, இல்லை பொண்களை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த பட்டு துணி அங்கேருந்து தான் வந்திருக்கு. அதுதான் நல்லதாகவும் குவாலிட்டியாகவும் இருந்திருக்கு. அதேமாரி அந்த சாவகத்தீவில் வந்து கற்பூரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசனை திரவங்கள் அடங்கிய கற்பூரம், அரக்கு, அந்தமாரி சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து அங்கேருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்புறம் இங்கேருந்து போனதில் வந்து உப்பு ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வலை, முத்து, அப்புறம் வந்து யானைக்கோடுன்றது வந்து யானையோட தந்தத்தை தான் யானைக்கோடுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீலக்கல்லுன்னு சொல்லிட்டு ஒரு கல், அது வந்து அந்த இதுலேருந்து கடல்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு கல். இப்போ இது எல்லாமே வந்து இங்கேருந்து கொண்டு போயிருக்காங்க, அங்கேருந்து வந்தும் இங்கே வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து எங்கேருந்து கொண்டு போனாங்க, எப்படி வந்து வாங்கிட்டு போனாங்க அப்படின்றத பற்றி தான் இதில் வந்து விரிவாக பேசுது. அதேமாரி வந்து இந்த வலைன்றது வந்து சங்கு. இந்த சங்கு குறிப்பிடும் போது வந்து ரொம்ப சில விஷயங்களை குறிப்பிட்றாரு. என்னென்னா, சங்கு மூலியமாகவும் அது மூலயமா தான் வந்து வளையல் வந்து அப்போ வந்து அணிஞ்சிருக்காங்க. இந்த கண்ணாடி வளையல் கிடையாது. இந்த முஸ்லீம் வருகைக்கு பிறகு தான் கண்ணாடி வளையல் வருது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இந்த சங்காலான வளையலை தான் வந்து அணிஞ்சிருக்கோம். அதை வந்து சரி பண்ணி வளையல் செய்யக்கூடிய நுட்பம் வந்து அப்போ கற்று வச்சுருந்துருக்காங்க அப்படின்றத பற்றி விரிவாக வந்து பேசுகிறாரு. அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த நூலோடைய சுருக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்ககால தமிழர்கள், பண்டைய கால தமிழர்கள் வந்து எப்படியெல்லாம் வாணிகம் செஞ்சாங்க, அதுக்கு என்ன மாதிரியான சாதனங்களை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்றத சங்ககால இலக்கியங்கள் மூலயமாகவும், உரோம எழுத்துக்கள் மூலயமாகவும், கல்வெட்டுக்கள் மூலயமாகவும், உரோம இலக்கியங்கள் மூலமாகவும் தெளிவாக வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து விளக்கியிருக்காரு. அப்போ இதிலேருந்து ஒரு மிக சுருக்கமாக சாராம்சமாக பார்க்கணுன்னா, தரைவழி வாணிகம் செஞ்சுருக்காங்க. தரைவழி வாணிகத்துக்கு வந்து கால்நடை மாடை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, கழுதையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கடல் வழி வாணிகம் செஞ்சுருக்காங்க. கடல் வழி வாணிகத்துக்கு மரக்கலைகளை கொண்டு படகு கப்பல் அமைச்சிருக்காங்க. நவாய்ப்புன்றக்கூடிய மரக்கலையை கொண்டு போய் கடல் வழி வாணிகம் செஞ்சுருக்காங்க. அதிலே வந்து நடுக்கடல் வாணிகம் அதெல்லாம் இருக்குது, கரையோர வாணிகம்லாம் இருக்குது. இதை தான் வந்து மெயினாக செஞ்சுருக்காங்க. அப்போ முக்கியமாக வந்து நம்மக்கிட்ட இருந்தது வந்து மிளகு தான் வந்து பிரதானமாக சொல்கிறாங்க. மிளகு இங்கேருந்து பெருமளவு போயிருக்கு. அதேமாரி அங்கேருந்து வந்ததில் வாசனை திரவமான இந்த கற்பூரம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பட்டு துணி இதெல்லாம் வந்திருக்கு. இது எங்கெங்கெல்லாம் போய் வியாபாரம் செஞ்சாங்கன்னா, அரேபியா, சீனா வரலும் போகலை. ஆனால் சீனாவிலேருந்து சாவக்க நாட்டுக்கு வந்து அவங்க வியாபாரம் பண்ணியிருக்காங்க, அங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த சாவக்கன்றது அது ஒரு தீவு. இப்போ இந்த இடத்துல தான் வந்து வாணிகம் நடந்திருக்கு. அங்கேருந்து தமிழர்கள் வந்து இந்த கடலோடைய இந்த காற்றின் திசையை கொண்டு இந்த கடலை கடந்து பர்மா போயிருக்காங்க, இலங்கை போயிருக்காங்க. இப்போ இலங்கை வழியாக போகும்போது அங்கே வந்து வியாபாரம் பண்ணலை, அங்கே தங்கி தண்ணி தேவையான அளவு தண்ணி குடிச்சிட்டு தண்ணி எடுத்துன்னு போயிருக்காங்க. அதுக்கான சான்றுகள் இருக்குன்னு தான் விளக்குறாரு. இப்போ இந்த மாதிரியான
விரிவாக வந்து விளக்குறாரு. அதேமாரி சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு 3 இடத்துலையும் எங்கெல்லாம் துறைமுகம் இருந்தது, அது அங்கே வந்து என்னென்னலாம் செஞ்சாங்கன்றதை பற்றி விரிவாக வந்து இந்த நூல் வந்து விளக்குது. மிகவும் ஒரு நுட்பமான தமிழர் பற்றிய ஒரு மிகப்பெரிய அறிவியலையும் தமிழர் பற்றிய ஒரு மிகப்பெரிய புரிதலையும் வந்து இது குறிப்பிடுது. அதேமாரி தமிழுடைய எல்லைகள் குறித்தும் பேசப்படுது. இதுக்கு எல்லாமே வந்து சான்றுகளோடு பேசுகிறாரு, எதுவுமே வந்து சான்று இல்லாமல் பேசலை. ஸோ எல்லாருமே வந்து ஒரு முறை இந்த நூலை வந்து வாசிக்கணும். திரும்பவும் கேட்டுக்கிறேன், பழங்கால தமிழர் வாணிகம் சங்க காலத்தில் வந்து மயிலை சீனி வேங்கடசாமி வந்து எழுதியிருக்கிறாரு. மிகவும் ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை வந்து அனைவரும் வாசிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த காணொளியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள்.